ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆஸ்ட்ரோ பரக்கண்ணன் பேசுறேன். இன்னைக்கு அந்த குழந்தை பிறப்பு சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது. அதாவது 8 வருடம் கழித்து பிறந்த இரட்டை குழந்தை. இந்த கால தாமதத்துக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு ஒரு உதாரணத்தோட இந்த விஷயத்தை என்பது இந்த பதிவு என்பதை முடிக்க போறேன். பொதுவாகவே இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி குழந்தை பிறப்பு என்பது இருவர் சார்ந்த விஷயம். அப்ப நம்ம ஒரு குழந்தை பிறப்பு கன்சல்டேஷன் நம்ம கொடுக்க போறோம்னா ஆணுடைய ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு ப்ரொடிக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த ப்ரொடிக்ஷன் கரெக்டான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் ஆணுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கும், பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் என்பது இருக்கும், ஜாதக ரீதியா பிரச்சனைகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பெண்ணுடைய ஜாதகத்துல 5ஆம் பாவம் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி ராகு கேது சனி ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னா மென்சுரல் சைக்கிள்ன்றது ப்ராப்பரா இருக்காது. அதன் ரீதியா கர்ப்பப்பை சார்ந்த வகையில் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துடும். 7ஆம் அதிபதி கெட்டு இருக்கும் பட்சத்துல அப்ப அவங்களுக்கு நிறைய விதமான கரு உற்பத்தி ஆகினே இருக்கும். ஒரு 2 மாசம் 3 மாசம் டக்குனு கரு கலைஞ்சிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஜாதக ரீதியாக அந்த தம்பதிக்கு குழந்தை பிறப்பு தாமதம் என்பது ஏற்படலாம். இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, ஒபிசிட்டி சார்ந்த பிரச்சனை, இது போல நிறைய காரணம் என்பது இருக்கு இந்த குழந்தை பிறப்பு தாமதத்துக்கு. இப்ப ஆணுக்கு நல்லா இருக்கும், பெண்ணுக்கு பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பிறப்பு தாமதம் ஆகுது. சில பேருக்கு பெண்ணுடைய ஜாதகம் சிறப்பா இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஹெல்த்தியா இருப்பாங்க. ஆணுடைய ஜாதகத்துல ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்கலாம். அதாவது 8ஆம் பாவம் கெட்டு இருக்கலாம். 8ஆம் பாவம்னா அந்த மர்ம உறுப்பு சார்ந்த விஷயங்கள் சொல்லக்கூடியது. அப்ப அந்த மர்ம உறுப்புல சில பிரச்சனையின் காரணமாக புதனும் கெட்டு இருக்கும் பட்சத்துல புதனும் 8, 12, 6, 8, 12 தொடர்பு இருந்துச்சுன்னா நரம்பு தளர்ச்சி சார்ந்த விஷயத்தினால அந்த தாம்பத்தியத்தை முறையாக மேற்கொள்ளாத ஒரு காரணத்தினால குழந்தை பிறப்பு என்பது தாமதமாகலாம். இல்ல அந்த 5ஆம் பாவம் கெட்டு இருக்கும், லக்ன பாவம் கெட்டு இருக்குதுன்னா அந்த அந்த உயிரணுக்கள் அந்த ஸ்பெம் இருக்குல்ல, ஸ்பெம் கவுண்ட் கம்மியாகுது, இல்ல ஸ்பெம் கவுண்ட் ரொம்ப வீரியத்தன்மை இல்லாம போறது, இது போல விஷயங்கள்லாம் ஒரு ஆணுக்கு கொடுக்குதுன்னா லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 4, 10ஆம் பாவம் தொடர்புகள், 2, 8ஆம் பாவம் தொடர்புகள் இருக்கும் பட்சத்துல அந்த அந்த வீரியத்தன்மை அந்த ஸ்பெம் கவுண்ட் என்பது கம்மியாகுது. அது போல விஷயத்தினால ஏதாவது பெண்ணுக்கு நல்லா இருக்கும், ஆணுக்கு இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு தாமதமாகலாம். அப்புறம் அதனாலதான் 2 பேர் ஜாதியும் கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறேன். பொதுவாகவே ஒரு குழந்தை பிறப்புன்னு பட்சத்துல என்னென்ன விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி பார்க்கும்போது லக்ன பாவம் தான். லக்ன பாவம் சொல்லும்போது ஆணுக்கு ஒன்று உயிரணுக்கள் உற்பத்தி, உயிரணுக்கள் என்பது லக்ன பாவத்தின் காரகத்துவம். 5ஆம் பாவம் என்பது நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஆணுக்கு லக்னாதிபதி 5ஆம் அதிபதி நிலைமை வைத்து உயிரணுக்களுடைய வீரியத்தன்மை எப்படி இருக்கு, அதனுடைய கவுண்ட் எப்படி இருக்குன்னு தெளிவா நம்மளால சொல்லிட முடியும். லக்னாதிபதி 5ஆம் அதிபதியும் 2 பாவங்களுக்கு அந்த புள்ளிக்கு விழக்கூடிய சப்ளாடுக்கு வரக்கூடிய கிரகம் தனிந்த நட்சத்திர உபநட்சத்திரம் மூலமாக 4, 10 தொடர்பு இருந்தா மட்டும்தான் குழந்தை பிறப்பு இல்லைன்றமே நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். சுத்தமாவே அந்த அந்த உயிரணுக்கள் அந்த ஸ்பெம்ன்றது இல்லாம போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்குதுன்னா அந்த லக்ன பாவத்து சப்ளாடு 5ஆம் பாவத்து சப்ளாடா ஒரே கிரகம் நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில 4, 10 காம்பினேஷனு அதிகமாக அந்த மலட்டு கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி தொடர்புகள் அதிகமாக ஒரு ஆணுடைய ஜாதகத்துல லக்ன 5ஆம் பாவ தொடர்பு இருக்கும்போது அந்த ஸ்பெம் கவுண்ட், அந்த ஸ்பெம்மோட ஷேப்பு, வீரியத்தன்மை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பெண்ணுக்கு அதே போல லக்ன பாவம் 5ஆம் பாவத்தை பார்க்கணும். அந்த கர்ப்பப்பையோட அந்த கருமுட்டை வளர்ச்சி என்பது லக்ன பாவம் அந்த 5ஆம் பாவத்தின் காரகத்துவம். பெண்ணுக்கு அது கெட்டு இருக்கும் பட்சத்துல அந்த கருமுட்டையுடைய அந்த வளர்ச்சி சரியான அமைப்புல என்பது இருக்காது. அதனால அவங்களுக்கும் குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பீரியட்ஸ் மென்சுரல் சைக்கிள் சார்ந்த விஷயம் ப்ராப்பரா என்பது இருக்காது. சந்திரனும் கெட்டு இருக்கும் பட்சத்துல பெண்களுக்கு சந்திரனையும் பார்க்கணும், இல்ல சுக்கிரனையும் பார்க்கணும். ஏன்னா ஹார்மோன்கள் கோளாறுனால ஏதாவது சில பிரச்சனைகள், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகுது, இல்ல பிசிஓடி ஒபிசிட்டி சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதன் ரீதியாக குழந்தை பிறப்பு என்பது தாமதம் என்பது ஆகும். அதனால அதையும் நம்ம பார்க்கணும். பெண்களுக்கு பர்டிகுலர் 7ஆம் பாவத்தை பார்க்கணும். அதான் அந்த கர்ப்பப்பை, அந்த சினைப்பையோடைய வீரியத்தன்மை, அந்த தன்மை எப்படி இருக்கு, அதுல ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா என்பதை சில டைம் அந்த 7ஆம் பாவத்துக்கு சப்ளாடா கேது வரும். நிறைய விதமான கண்ணுக்கு தெரியக்கூடிய நீர்க்கட்டிகள் இருக்கும். இல்ல கேது குரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த லேயர், அந்த சினைப்பையோட லேயர் ரொம்ப தடிமனாக இருக்கும், ரொம்ப ஒரு வறட்சியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால அந்த கரு தங்காமல் போறதுக்கான சூழல் என்பது இருக்கு. சில பெண்களோட ஜாதத்துல அந்த 5ஆம் பாவத்துல அதிகமான அந்த நெருப்பு கிரகங்கள், சூரியன் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரகங்கள் அதிகமாக இருக்கும். கரு ஒன்னே ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு கலைஞ்சிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதே போல 7ஆம் பாவம் கெட்டு இருக்குன்னா அந்த சினைப்பையும் அந்த கருவை தாங்கக்கூடிய தன்மைகள் என்பது இருக்காது. இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்கும். அப்ப அடுத்த கட்டமா தசா புத்தி நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டுதான் ஒரு முடிவுக்கு என்பது வர வேண்டியது இருக்கும். அது போலதான் இப்ப இந்த எப்படிப்பட்ட என்னென்ன காம்பினேஷன் பார்க்கணும்ன்றது நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல குருவை பார்க்கணும். அதான் பாத்தீங்கன்னா புத்திரக்காரகன் என்பது குரு தான். அப்புறம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த புத்திரக்காரகன் குரு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
ஆணுக்கு வந்து இந்த செவ்வாயை பார்க்கணும், பெண்ணுக்கு சுக்கிரனையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த சுக்ல ஸ்ரோனித காரகன் வந்து இந்த சுக்கிரன் செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 பேர் ஜாதி இந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இது போல டீட்டெயிலா பார்த்துட்டு தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்து ஒரு தம்பதிகள் நம்மளுக்கு தொடர்பு கொண்டு பேசினாங்க. நம்மளை பத்தி கேள்விப்பட்டு அந்த கணவர் தான் நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். அவர் என்ன சொன்னார்னா, சார் திருமணமாகி ஒரு 6 வருஷம் என்பது ஆகுது, என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து அந்த கரு என்பது தங்க மாட்டேது சார். 4-5 தடவை வந்து கரு உண்டாகி கலையக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருச்சு சார், என்ன பண்றதுனே தெரியல அப்படின்றதுக்காக ஜாதகம் பார்க்கணும் தொடர்பு கொண்டு பேசினாரு. வேற எதுவுமே டீட்டெயிலா அவங்க இந்த விஷயங்கள்லாம் சொல்லல. அவர் நான் ஜாதகத்தை டீட்டெயிலா செக் பண்ணி பார்த்தேன். இவருடைய ஜாதகத்துல லக்னாதிபதி 5ஆம் அதிபதி தசாபுத்திகள் எல்லாமே சாதகமா இருக்கு. ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு இருக்கு. லக்னத்துக்கு சப்ளாடு, 5ஆம் பாவத்துக்கு சப்ளாடு வரக்கூடிய கிரகம், நடப்பு தசையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 5, 7, 11 இல்ல 3, 9 காம்பினேஷன் எல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் தான். ஒற்றைப்படை பாவங்களே வந்து குழந்தை பிறப்புக்கு சாதகமான பாவங்கள். இவருக்கு ஹெல்த்தியா இருக்காரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க ஒய்ஃபோட ஜாதினை சேர்த்து பார்க்கணும் தான் சொல்லியிருக்கேன். தம்பதிகள் 2 பேர் ஜாதியும் பார்க்கணும். அப்ப அந்த ஒய்ஃபோட ஜாதினை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஜாதகத்துல 5ஆம் பாவத்துல அதிகமான வந்து நெருப்பு கிரகங்கள், சுக்கிரன் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரகங்கள் ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. 7ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு என்ற கிரகம் இருக்கு. அதே போல அந்த 7ஆம் பாவத்துக்கு சப்ளாட வரக்கூடிய கிரகமா வந்து சனி என்ற கிரகம் வந்து தொடர்புகள் அதிகமாக 6, 8, 12ஆம் பாவம் தொடர்பு இருக்கிறதுனால கர்ப்பப்பை சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு சார். சினைப்பை சார்ந்த வகையில் ஏதாவது பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய சினைப்பை கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இதை வேற ஏதாவது மாற்று வழிகளை தான் பண்ணணும். நான் பண்ணிட்டேன் சார், IVF, IUI இருக்கு, நிறைய மெத்தட் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே வேலைக்கு ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. நம்ம நிறைய கன்சல்டேஷன் இது போல விஷயங்கள் கொடுத்துருக்கிறதுனால சரகசி மூலமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். சரகேட் மதர் மூலமாக பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது போல அதுக்கப்புறம் தான் அந்த யோசனை இவருக்கு வந்து ஏற்பட்டு, ஏன்னா இது வந்து எல்லாமே லீகல் தான், எல்லாமே வந்து லீகலா ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்பது பண்றாங்க இந்தியாவில் பொறுத்தவரையில. அந்த ஒரு ப்ராப்பரா ஒரு கன்சல்டேஷன் கொடுத்தது மூலமாக, ஏன்னா அந்த சினைப்பை என்பது வீக்கா இருக்குன்ற சொன்னது மூலமாக அவரு போய் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம தொடர்பு கொண்டு பேசினார். இது போல கன்சல்டேஷன் கொடுத்துருந்தீங்க சார், அது சம்மந்தப்பட்ட ஐடியாவே இல்லை, நீங்க ஒரு கன்சல்டேஷன் கொடுத்ததுனால, இந்த ஒரு ஐடியா கொடுத்ததுனால விசாரிச்சு பார்த்தேன் சார், முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பண்றாங்க. அந்த இடத்துல ப்ராப்பரா இந்த ஸ்பெர்மு அந்த அவங்களுடைய விஷயத்தை 2த்தையும் கொடுத்து ஃபெர்டிலைஸ் பண்ணி அவங்களுடைய இன்னொருத்தவங்களுடைய லேடியோடைய அப்ரூவலோட அவங்களுடைய கருவில் வச்சு இப்போ கிட்டத்தட்ட 8 மாசம் 8.5 மாசம் கிட்ட வந்துருச்சு சார். இப்போ டாக்டர் என்பது டேட் கொடுத்துருக்காங்க சார், எனக்கு C செஷனுக்கு 4 நேரம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல ஒரு சுபத்துவமான அஸ்பீஷியஸான ஒரு 4 நேரம் நான் குடிச்சு கொடுத்தேன். இன்னும் தொடர்பு கொண்டு பேசி எங்கள் டின் பேபிஸ் வந்து பிறந்திருக்கு சார், இப்போ 4 நேரம் குடிச்சு கொடுத்தீங்க, இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு, ஆண் 1 பொண்ணு 1 அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு. அப்ப இந்த விஷயத்த நம்ம கேட்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு விஷயமாக இருக்கு. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்மளால பண்ணக்கூடிய சூழல் என்பது நம்மளுக்கு கைகூடி வந்தது. அப்ப அந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு என்பது இருக்கு. அப்ப அந்த ஜாதகத்தை நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கொடுப்பனை இருக்கும் சில பேருக்கு, ஆனா அவங்களுக்கு டைரக்டா அவங்களுடைய கர்ப்பப்பையில அந்த கரு வளர்ச்சி இல்லாத சூழ்நிலைனால மாற்று வழிகள் இருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். இல்ல வேற ஏதாவது IVF போன்ற முறைகள் நிறைய விஷயங்கள்லாம் வந்துருச்சு, அதான் மாற்று வழிகள் இருக்கான்றது ஜாதகத்தை பார்த்து நம்மளால எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவா நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், இன்னும் நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்னும் நிறைய பதிவுகள்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ஆஸ்ட்ரோ பரக்கன பிளேலிஸ்ட் என்பது இருக்கு. அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் கொடுக்குறேன். அது மூலமா போய் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்க. மேலும் பல நல்ல தகவலுடன் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கன. நன்றி, வணக்கம்.